இத உன் வீடு மாதிரி நினைச்சுக்கமா. நீ வந்த காரியம் முடிகிற வரைக்கும் இங்கேயே தங்கிக்கலாம். சாயந்தரம் அரங்கேற்றம் முடிஞ்சதும் உன் பேச்சு துணைக்கு மாலா இருக்கா? லலிதா, அரங்கேற்றமும் இருக்கு, பயமும் இருக்கு. மேடை ஏற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அப்புறம் தைரியம் தானா வந்துடும். நீ நிச்சயமா சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு வரணும். இன்விடேஷன். வரணும்னா சிவப்பு பச்சை, முத்திரனா தபால் முத்திரை. இதான் எனக்கு தெரியும். அதனால உன் நாட்டின் அவசியம் பார்க்கணும். குறுக்கோழிகள்ல காரியம் சாதிக்கலாம் நினைக்கிறது ரொம்ப தப்புமா. மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காகவே ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அவங்க திறமைக்குத்தான் முதலிடம் கொடுப்பாங்க. வெளியில 1000 ரூபாய் பேசிக்குவாங்க. பையனுக்கு நல்ல மார்க் இருந்தா தன்னால சீட்டு தேடிட்டு வரும். சிபாசி எதுவும் தேவையில்லை. வீணா பணத்தை செலவழிச்சுட்டு மெட்ராஸ் வந்திருக்கேம்மா. இங்க பாரு, மேல இங்க தங்கிட்டு இதுக்கு மேல எதையும் செலவு பண்ணிட்டு இருக்காம ஊருக்கு போய் சேரு. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நான் ரொம்ப கேட்டதா சொல்லுமா. நான் போயிட்டு வரேன் சார். கொஞ்சம் நில்லுமா. அவர் பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் இப்படி வரையா. இந்த காலத்துல சிபாரிசு இல்லாம எந்த காரியம் நடக்கும்? உன் தம்பிக்கு மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கணும், அதுதானே? அதுக்கு வேற ஒருத்தர் இருக்க. விளம்பரமே இல்லாம ஏழை எளிய உங்களுக்கு உதவி செய்வார். வரையாமா, நான் இன்னைக்கு சாயந்தரமே உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். இவளுக்கு என்ன அவ்வளவு அக்கறை இல்ல, சந்தேகத்தோட பாக்குற மாதிரி இருக்கேன். நான் வரேம்மா. கொஞ்சம் நில்லுங்க. அதுக்காக இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு நடன அரங்கேற்றம். மியூசிக் அகாடமியால நான் அவசியம் போயாகணும். அப்ப நாளைக்கு பாக்கலாமே. உங்களை எங்க வந்து பாக்கலாம்? சின்ன பொண்ணு தனியா வந்திருக்கேன், அதுலயும் எங்க ஜில்லாவை சேர்ந்த பொண்ணு. நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ஆமா, நீ எங்க தங்கி இருக்க? 58 அபிராம்புரம். காலையில 9 மணிக்கு வரேன். எம்எல்ஏ பாக்கணும், ஒரு கையெழுத்து வேண்டியிருக்கு. நீங்களா? ஒரு நிமிஷம் வாயே. நீ உடனே புறப்படணும். எங்க? நான் சொன்னேனே, அவர் இன்னைக்கே டெல்லிக்கு போறாரா. இப்பவே அவரை போய் பார்க்கணும். என் ஸ்நேகிதிக்கு அரங்கேற்றம் நடக்க போறது. உனக்கு அரங்கேற்றம் முக்கியமா, உன் தம்பிக்கு சீட்டு முக்கியமா? இல்ல, வாயே. எப்படியாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு என்னமோ தோணி போச்சு. மினிஸ்டர் ரொம்ப தங்கமானது. நான் கேட்டு எதையுமே அவர் மறுத்தது. உங்க அதிர்ஷ்டத்தை. ஹலோ, மினிஸ்டருடைய பிஏவா? ஹலோ மிஸ்டர் ராஜன், நான் தான் சாமி பேசுறேன். அமைச்சர் இருக்காரா? ஏன் பிஸியா இருக்காரா? இல்ல இல்ல, அவரோட தான் பேசணும். பரவாயில்ல, நான் லைன்ல வெயிட் பண்ணேன். நாளைக்கு நேரம் நான் டெல்லியில இருக்கேன் தெரியுமோ? நீங்க இப்ப வந்ததே நல்லதா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் சாமி பேசுறேன். ஐநாவரம் சாமி இல்ல, அமைஞ்சுக்கிற சாமி தான். நலந்தானா? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன விஷயம் தான். மெடிக்கல் காலேஜ் சீட்டு விஷயமா இன்னைக்கு லிஸ்ட் முடிவு பண்ண போறதா கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வேண்டிய பையன் ஒருத்தன், சொந்தக்காரனை விட நெருக்கம்னு வச்சுங்களேன். இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டான். எப்படியாவது கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க. ஆமா, தஞ்சாவூர். நீங்க செய்வீங்க, எனக்கு தெரியும். பையன் பேரா? கொஞ்சம் கொஞ்சம் தம்பியினுடைய நம்பரையும் பேரை எழுதுமா. சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு என்ன மன்னிச்சிருக்கு. பேரையும் நம்பரையும் பிஏ கிட்ட சொல்லிட்டுமா? ஆமா, உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருந்தாலும் மறந்துடாதீங்க. பேரையும் நம்பரையும் போன் பண்ணி சொல்ல வேண்டாப்பா.
கொஞ்சம் அப்படியே நில்லுமா. முத அரங்கேற்றமாயி வீட்டுக்கு வர என்னம்மா இது? ஆரத்தி எடுக்கிறேன். ஆரத்தியை கொண்டா இரு. லலிதா இங்க வாயே. என்ன லலிதா, ப்ரோக்ராம்க்கு அப்புறம் உன்னை பார்க்கவே முடியலையே. தவறி போயிட்டேன், கூட்டத்துல மிஸ் ஆயிட்டேன். சரி சரி, நீ என் பக்கத்திலே நில்லு. வெட வெடன்னு இன்னும் என் நடுக்கம் நிக்கவே இல்ல. அரங்கேற்றமே ஆயிடுச்சு, அப்புறம் என்னமா நடுக்கம்? இந்த வீட்டுக்கு நல்ல சேதி வருது, நல்ல சேதி வருது. இந்த ஊட்டி சின்னையாவுக்கு நல்ல சேதி வருது, நல்ல சேதி வருது. மலையாள பகவதி ஜக்கம்மா நல்ல வாக்கு சொல்றான், நல்ல வாக்கு சொல்றான்.